ராஜேஷ், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு தொடர்ச்சியாக அதிமுக பிரச்சனையை எழுப்பி வருகிறது. அந்த வகையில் சட்டமன்றத்தில் கூட எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் உலக சரித்திரத்தில் ஹிட்லர், முசோலின், நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களை பற்றி மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், சரித்திர புத்தகங்களில் படித்திருப்பார்கள். ஆனால் இந்த சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நடு இரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்கிறாளோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள் என்று மகாத்மா காந்தி கூறினார். ஆனால் கடந்த 56 மாதங்களாக திமுக ஆட்சியில் காவல்துறை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. 6 வயது சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை. போதை ஆசாமிகள் எந்த நேரம் இவர்களை சீரழிப்பார்கள், கொலை செய்வார்கள் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தீய சக்தி திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வரும் நாளில் ரோம் நகர் பற்றி எரியும் போது நீரோ மன்னர் பிடில் வாசித்தது போல மகளிர் மாநாடு நடத்துகிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கண்டித்து வீதியில் இறங்கி நாள்தோறும் போராடி வருகிறார்கள். போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் வேளையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினின் திமுக அரசு செயல்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நம்மை வெல்லும் சக்தி எங்கும் இல்லை என்ற மமதையோடு சுற்றி திரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஏய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணிவிடாதே, பொய் எத்தனை நாள் தான் கை கொடுக்கும் மறந்துவிடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு என்று எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளை நினைவூட்ட விரும்புகிறேன். விரைவில் தேர்தலை தமிழகம் சந்திக்கும், மக்கள் மாறுதலை தருவார்கள். எய்த்து பிழைக்கும் தொழிலை இந்நாள் வரை செய்து வந்த தீயசக்தி திமுக கூட்டம் மூளைக்கு மூளை அடக்கி ஒடுக்கி வைக்கப்படும். தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் சுதந்திரம் பெறுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.